Hi friends, welcome to another video. Sunitha Williams and Butch Wilmore இவங்க ரெண்டு பேரும் எப்போ எர்த்துக்கு ரீச் ஆவாங்க அப்படிங்கிறது தான் உலகமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல்லையுமே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம் சுனிதா வில்லியம்ஸ் பற்றி. ஸோ சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் வில்மோர் அண்ட் அவங்க டீம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூல்லேருந்து கிளம்பி எர்த்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் வந்து லேட்டஸ்டான நியூஸு. மார்ச் 16th வந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூல் வந்து அந்த டாக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போன 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து ஐஎஸ்எஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போன 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹானி மெக்லன், நிக்கோலே ஐயர்ஸ், ஜாப்பனீஸ் ஆஸ்ட்ரோனாட்டான டகாயு ஆன்ஷி அப்படிங்கிறவர், அண்ட் வந்து ரஷ்யன் ஆஸ்ட்ரோனாட்டான கிரில் பெஸ்கவ். ஸோ 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்க ஸ்பேஸுக்கு. ஸோ அவங்க வந்து 4 மாதம் ஸ்பேஸில் தங்கியிருந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து செஞ்சுருக்கக்கூடிய அந்த ஒர்க்கை வந்து அப்படி இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டு. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மோர் இவங்க ரெண்டு பேரும் வந்து 9 நாள் பயணமாக தான் வந்து ஸ்பேஸுக்கு போயிருந்தாங்க. பட் அவங்க போயிருந்த அந்த போயிங் ஸ்டார்லைனர் கேப்சூலில் வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுனால இன்னைக்கு டேட் வரைக்கும் கால்குலேட் பண்ணால் அரௌண்ட் 9 months கிட்ட வந்து அந்த டைம் வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ 9 daysலேருந்து 9 months வரைக்கும் அவங்க வந்து ஸ்பேஸில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ்லேயே ரொம்ப நாள் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி சிக்னஸ்னால அதுக்கப்புறம் வந்து போன் லாஸ் வந்து ஏற்படும், விஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்சிங் திங் தான். ஸோ ஸ்பேஸில் இருந்துட்டு எர்த்துக்கு வர்றது வந்து ஒரு வித மறுபிறவி மாதிரி தான். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் வந்து அவங்க மேற்கொண்டிருந்த அந்த ஆராய்ச்சியை வந்து 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் கிட்ட வந்து அவங்க பிரித்து கொடுத்துட்டு சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மோர் அவங்க டீம் வந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூலில் வந்து போர்ட் ஆகி மார்ச் 18th, அதாவது இன்னைக்கு மார்னிங் ஒரு 10:30 AM போல் வந்து அந்த கேப்சூல் வந்து ஐஎஸ்எஸ்லேருந்து அன்டாக்கிங் ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அஃபிஷியலாக எர்த்தை நோக்கி வரவும் தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீஆர்பிட்டிங்னு சொல்லப்படுது. மார்ச் 19th அதிகாலை 3:30 மணி அளவில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடைபெற போகுது. ஸோ உலகமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரப்போகிற அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 stages வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சிங்காக இருக்க போது 4th ஸ்டேஜில் தான் வந்து அவங்க எர்த்தை வந்து ரீச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அந்த கேப்சூல் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து புறப்பட்டுருச்சு. அது வந்து எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாசா வந்து அது இயக்குவாங்க. ஸோ இப்போ அந்த கேப்சூல் வரது வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. டிராகன் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் எர்த்துக்கு வரும்பொழுது அதோட அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 27,000 km/h ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகி வரப்போகுது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னா 1200 to 1300 km/h வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் போகும். இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் வந்து ட்ராக்கில் போகிறோம் அப்படின்னா ஒரு 330 to 340 km/h வந்து போகும். புகாடிலாம் வந்து 500 km/h வந்து போகும் இல்லையா. பட் இந்த ஒரு ஸ்பேஸ் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 km/h ஸ்பீடில் வரப்போகுது. ஸோ 27,000 km/h ஸ்பீடுங்கிறது வந்து இட்ஸ் அன் இன்க்ரெடிபிள் ஸ்பீட். ஸோ அந்த கேப்சூல் வந்து என்ன பண்ணுன்னா அந்த காற்றில் வந்து உரசுறப்போ ஆல்மோஸ்ட் 1650 degree Celsius அளவுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு ஸ்டேஜ். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 42 degree Celsiusக்கே நம்மளால் தாங்க முடியாது. ஹீட் அவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ 1650 degree Celsiusக்கு வந்து அந்த கேப்சூலுக்கு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த ரேடியேஷனை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கு. நம்ம வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து கூர்ந்து யோசிச்சு பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அவங்கள வந்து இந்தியன் பேஸ்ட் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாட் தான். அவங்க வந்து விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சியை மேற்கொண்டு 1st February 2003 வந்து எர்த்தை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க எர்த்தில். அப்போ அந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வரும்பொழுது நான் சொன்ன மாதிரியே அந்த காற்றில் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உராசுறப்போ ஏற்பட்ட அந்த ஒரு ஹீட் ஜென்ரேஷன், அதாவது 1650 degree Celsius ஹீட் ஜென்ரேஷன் வந்து நடந்தப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பற்றி பிளாஸ்ட் ஆகி ஆன் தி ஏர்லேயே வந்து எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸும் உயிரிழந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். இன்றைக்கி தேதி வரைக்கும் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது அந்த ஹீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூல் வரும்பொழுதும் வந்து நடைபெறும். ஸோ அசம்பாவிதம் எதுவுமே நடக்காத வண்ணம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் நாசாவும் வந்து அதுக்கான ப்ரிகாஷன் ஸ்டெப், அதாவது அந்த ஹீட் எப்போ குறையுது, அந்த டைமுக்கு எப்போ லான்ச் பண்ணணும், அந்த டீஆர்பிட்டிங் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கிறத வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் அவங்க சேஃபாக கொண்டு வரணும் எர்த்துக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் தான் வந்து இப்போ ஈடுபட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரசிடெண்ட்டாக பதவியேற்றோடனே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அதாவது எலான் மஸ்க் அவர்களோட டைப் வச்சு நாசாவோட கொலாபரேஷனில் வந்து
அவங்களுக்கு வந்து இந்த ரெக்கவரி ஆப்ரேஷனை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லான்ச் பண்ணுறப்ப கூட வந்து அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் சிஸ்டம் வந்து சரியாக வேலை செய்யாதனால அந்த லான்ச் வந்து தள்ளி போச்சு. இப்போ உலகமே விட்டு நோக்கிட்டு இருக்கிறது வந்து அவங்க சேஃபாக அந்த லேண்ட் ஆகிற அந்த தருணத்தை தான். இப்போ ரீசெண்டாக வந்து ISRO, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவங்க நிபுணர்களை வந்து இந்த மாதிரி கேட்டப்போ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோர் அவங்க 2 பேரும் இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போன கேப்சூல் வந்து போயிங் ஸ்டார்லைனர் கேப்சூல். ஸோ அதுக்கான ஸ்பெஷல் சூட்டு அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டார்லைனர் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. பட் அவங்க இப்போ ரிட்டர்ன் ஆக போகிற கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா SpaceXோட டிராகன் கேப்சூல். ஸோ அந்த கேப்சூலோட அந்த டெக்னாலஜிக்கல் பிட், அதாவது அந்த ஆப்ரேட்டிங் பிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க போனது போயிங்காக தான் அவங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த போயிங்கில் எங்கெங்கே கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த ஃபுல்லாக இன்டெப்த்தாக கற்றுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய அந்த SpaceX நிறுவனத்தோட கேப்சூலில் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ஸ்லைட்டாக டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கோத்ரூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸ்பேஸுக்கு போன அந்த ட்ரெஸ்ஸு வந்து வேறு ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்க வரது வந்து அதே ட்ரெஸ்ஸில் வந்து வேறு கேப்சூலில் வராங்க. ஸோ ISROவில் இருக்கவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸு போடுற ட்ரெஸ்ஸுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணியுமே அவங்க வந்து அந்த லேண்டிங் ஆகிறது வந்து டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்பவே வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கோம். ஸோ நாசாவில் வேலை செய்யக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் கிட்ட வந்து கேட்டப்போ, சுனிதா அவர்கள் வந்து 9 days அசைன்மெண்ட்டுக்கு தான் வந்து ஸ்பேஸுக்கு போனாங்க. பட் தொழில்நுட்ப கோளாறால் 9 months ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சேலரி போனஸ் இருக்குமா, இந்த 9 months அவங்க ப்ரொலாங்டாக வேலை செஞ்சதுக்கான அந்த சேலரி போனஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. பிகாஸ் அவங்க 9 months உயிரோட அங்கே மேலே இருக்காங்க ஸ்பேஸில் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபுல் கிரவுண்ட் சப்போர்ட்டுமே நாசா தான் கொடுத்துருக்கு. மெடிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், அவங்களோட ட்ரெஸ்ஸு, உடை, ஃபுட்டு எல்லாமே வந்து நாசா தான் வந்து சப்ளை பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக அந்த ஒர்க் பண்ணதுக்கான அந்த ஊதியம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பேசப்பட்டிருக்கோ அந்த ஒரு ஊதியம் தான் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் லைக் ஷாக்கிங். நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணாவே நம்ம வந்து அதுக்கான இது கேட்போம் இல்லையா. இவங்க 9 மாதம் உயிரை பணைய வச்சு நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணி அவங்க ஸ்பேஸ்லேருந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து இட்ஸ் லைக் அ ஷாக்கிங் திங். சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோர் இவங்க 2 பேரும் வந்து இந்த GS-15 ஊதிய தரத்தில் தான் வந்து அடங்கியிருக்காங்க. அவங்களோட அந்த சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா GS-15 அப்படின்ற அந்த ஜென்ரல் செக்ரட்டரி 15 அப்படிங்கிற அந்த சேலரி பேக்கேஜ் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,08,00,000 1,41,00,000 வரைக்கும் தான் அவங்களோட இயர்லி சேலரி பேக்கேஜ். ஸோ அந்த சேலரி பேக்கேஜில் தான் அவங்களுக்கு வந்து சேலரியும் கொடுக்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட அவங்க சேஃபாக ரீச் ஆகணும் ஏர்த்துக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ப்ரேயர்ஸாகவும் இருக்குது. ஸோ சுனிதா வில்லியம்ஸ், பச் வில்மோர் அண்ட் ஆஸ்ட்ரோநாட் டீம் எல்லாருமே வந்து சேஃபாக ஏர்த்துக்கு ரீச் ஆயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஏர்த்துக்கு ரீச் ஆனோடனே அவங்களோட அந்த ப்ரொசீஜர் அண்ட் அவங்க எப்படி சேஃபாக லேண்ட் ஆகிறாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பேசலாம். For more videos, subscribe to Pulsar, follow our official Instagram page Pulsar Official. I'll see you guys in the next video. Bye.